எம்சியூல வைப்ரேனியம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான மெட்டல் நமக்கு தெரியும். ஆனா அந்த மெட்டலை அசால்ட்டாவே தானோஸ் தன்னோட டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மூலியமா உடைச்சிருப்பாரு. இது எப்படிங்கிற டவுட் நிறைய பேத்துக்கு வந்திருக்கும். ஏன்னா தோரோடைய மியான்னிர், ஸ்ட்ராம் பிரேக்கர், அதுக்கப்புறம் தானோஸோட கான்லெட், அவர் போட்டிருக்கக்கூடிய ஷூட், அதுக்கப்புறம் அவர் வச்சிருக்க டபுள் எட்ஜ் ஸ்வார்ட், இது எல்லாமே மார்வல் சினிமேட்டிக்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான, அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டலான உரு மெட்டலான உருவாக்கப்பட்டது. இதை நான் சொல்லல, இந்த படத்தோட டைரக்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்னதான் வைப்ரேனியம் அது மேல ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா ஃபோர்ஸையும் அப்சர்வ் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதால ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்கு மேல அது பிரேக் ஆயிரும். அந்த ஒரு விஷயத்தை தெளிவா தானோஸ் பிளாக் பேந்தரை அடிக்கும் போது காமிச்சிருப்பாங்க. அவர் உரு மெட்டலான அவரோட கான்லெட்டை வச்சு ஒரு புடி பிடிப்பாரு. பிளாக் பேந்தர் வந்த ஃபோர்ஸ் அப்படியே அந்த வைப்ரேனியம் அப்சர்வ் பண்ணிரும் அண்ட் அதை உடனடியாக ரிலீஸ் பண்ணிருக்கும். அதாவது அந்த வைப்ரேனியத்தால தானோஸ் கொடுத்த அந்த ஃபோர்ஸ் தாங்கியிருக்க முடியாது. அதே மாதிரி விஷனுடைய வைப்ரேனியத்தினால உருவான பாடியில இருந்து அவரோட விரல்களை பயன்படுத்தியே ரொம்ப அசால்ட்டா அவர் மண்டையை பொளந்து ஸ்டோன் எடுத்திருப்பாரு. அதாவது வைப்ரேனியம் என்னதான் தன்னை மேல ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா ஃபோர்ஸையும் அப்சர்வ் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதால் அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்கு மேலே அது பிரேக் ஆகிடும். ஸோ அதனால தான் தானோஸ் தன்னோட ஃபுல் ஃபோர்ஸையும் கொடுத்து அந்த உருமெட்டலான அந்த டபுள் எட்ஜ் ஸ்வார்டை வச்சு அடிக்கும்போது அவரோட ஷீல்டு உடஞ்சிருக்கும். இதே உருமெட்டலான தோரோட மியானிரை வச்சு அவெஞ்சர்ஸ் 1 படத்தில் தோர் அடிச்சிருப்பாரு. ஆனால் அப்போ அந்த ஷீல்டு பிரேக் ஆயிருக்காது. ஏன்னா தோர் தன்னோட ஹேமரை பொறுத்த வரைக்கும் அவர் மேஜிக்கை யூஸ் பண்ணி தான் பவரை ஜென்ரேட் பண்ணுவார். அது தானோஸ் அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா தானோஸ் வெறும் விரல்களாலேயே அந்த வைப்ரேனியத்தை உடைச்சவர். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அவர். அதனால தான் தானோஸால அந்த ஷீல்டை பிரேக் பண்ண முடிஞ்சிருக்கும், தோரால முடிஞ்சிருக்காது.